ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அஸ்ரீன் டைரிஸ். இன்றைக்கி நம்ம ஃப்ரைட் சிக்கன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எல்லோரும் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ண. இந்த சேனலில் நிறைய எக்ஸைட்டிங் விலாக்ஸ்லாம் வரும், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ஒன்று தான் பண்ணணும், சேனலை மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இது செய்கிறதுக்கு உங்களுக்கு மினிமலான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும், பட் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என் வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லைன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது கூட எனக்கு கொஞ்சம் கோல்டாக தான் இருந்துச்சு. இன்னும் கோல்டு ஃபுல்லாகவே எனக்கு சரியாகலை. ஒன்ஸ் சரியானதும் ரெகுலர் வாய்ஸ் வந்துடும். நான் எப்போல்லாம் வீடியோ எடுக்கிறேனோ பின்னாடி சிக்கி கத்திக்கிட்டே இருப்பான். அது அவனோட ஒரு டெய்லி ரொட்டீனாகவே போயிடுச்சு. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். அதுக்கு நீங்கள் சிக்கனில் நார்மல் சில்லி போடாமல் இது காஷ்மீரி சில்லியும் சால்ட்டும் போட்டு நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ணாதீங்க, பிகாஸ் சிக்கன் ஹார்ட் ஆகிடும் மசாலாவில் போட்டது உடனே. அதனால் கொஞ்சமாக ஷாலோ ஃப்ரை மட்டும் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட சாஸ் செய்ய ஒரு ஆனியன், ஒரு டொமேட்டோ, கொஞ்சமாக கேஷ்யூநட், அப்புறமா ரெட் சில்லி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கார்லிக், கொஞ்சமாக ஜிஞ்சர் எடுத்துக்கோங்க. அப்புறம் இதில் நீங்கள் ரெட் சில்லி இல்லைன்னா ரெட் சில்லி இல்லைன்னா காஷ்மீரி சில்லி சேர்த்து நல்லா ட்ரிப் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ரெட் சில்லி இருந்துச்சுன்னா ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேஷ்யூநட் எவ்வளோ அதிகமாக போடுறீங்களோ, ஆமாம், கிரேவி அவ்வளோ டேஸ்ட் ரிச்சாக கொடுக்கும். நீங்கள் இந்த பட்டர் மசாலாலாம் சாப்பிட்றீங்க தெரியுமா, அந்த அளவுக்கு இந்த மசாலா அவ்வளோ ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கேஷ்யூநட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ரெட் சில்லி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் வீடியோ எடுக்கும் போது தான் கேஷ்யூநட்லாம் கீழே விழுது. இட்ஸ் நாட் மை மிஸ்டேக். நான் போடும்போது கீழே விழுந்துச்சு, அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம், சில்லி உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் மீடியமான காரம் போதும் அப்படின்றதுனால நான் சில்லியை கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன். ஆக்சுவலி எங்கள் வீட்டில் நல்லா காரம் சாப்பிடுவோம். அதனால் நான் காரத்துக்கு பயப்படாமலே நான் காரத்தை சேர்த்து எப்பயுமே. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஆனியனை கட் பண்ணி வச்சுக்கோங்க. பேஸ்ட்டுக்கு போடுற ஆனியனை தவிர்த்து இன்னொரு ஆனியன் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பேனில் ஆயில் போட்டு நல்லா ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக பட்டரும் கொஞ்சமாக கீயும் ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த டேஸ்ட் அண்ட் அரோமா மிக்ஸ் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறமா நீங்கள் அந்த சிக்கனை கூட ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 20 to 25 மினிட்ஸ், ஒரு ½ அன் ஹவர் வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு மேரினேட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா மசாலா உள்ளே போயிருக்கும். ஆனியனை ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஸ்லோவாக வச்சே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை ஃபுல் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. மீடியம் கூட வேணால், ஃபுல்லாக ஸ்லோவாக வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலாவும் கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் அந்த கலர் மாறி வந்ததும் நீங்கள் செஞ்சுருக்க பேஸ்ட்டு, நீங்கள் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மேக் ஷுர் பேஸ்ட் நல்லா ஃபைனாக டர்ராக இருக்கணும். அது நல்லா அங்கங்கே கொஞ்சம் எதுவுமே தெரியாத அளவுக்கு அந்த ஆனியனோ டொமேட்டோ இருக்கிற மாதிரி இல்லாமல் நல்லா ஃபைனாக டர் பண்ணி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் நீங்கள் தொட்டு பார்த்தாலும் சாஃப்டாக இருக்கணும். டொமேட்டோ ஆனியனும் தெரியாத அளவுக்கு நல்லா ட்ரிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேனில் ஆட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் இதை குக் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணாமல் மினிமல் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட் நல்லா பாயில் ஆகட்டும். எந்த அளவுக்கு பாயில் ஆகணும்னா ஆயில் எக்ஸ்ட்ராக்டில் அங்கங்கே தெரிகிற அளவுக்கு நல்லா பாயில் ஆகட்டும். ஒன்ஸ் வீடியோ எடுக்கும் போது அந்த அந்த ஹீட் எவாப்ரேஷன் போயிட்டு கேமரா கொஞ்சம் பிளர் ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நார்மல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரை பண்ணியிருக்கிற சிக்கனை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ஸ்டேஜில் சால்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் சால்ட்டாகவும் கொஞ்சம் சுகராகவும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கொஞ்சமாக ½ டீஸ்பூன் ஆஃப் சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணாமல் ½ டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறமா
ஒரு 3 to 4 மினிட்ஸ் லிட்டு போடாமல் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு லிட்டு போடாமல் குக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பக்காவான ஃப்ரைட் சிக்கன் மசாலா ரெடி. இதை நம்ம பன்னீர் வச்சு கூட செய்யலாம். இதே ஸ்டெப்ஸ் தான், சிக்கனுக்கு பதில் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ இதுக்கு மேலே டேக் பண்ணிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் மை சேனல்.